அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which airlines is set to introduce Wi-Fi facility in aeroplanes for the first time in India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஏரோப்ளைன்ஸ்ல வைஃபை ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். இப்போ ஒரு ஏர்லைன்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ்ல எல்லாம் நாங்கள் வைஃபை ஃபெசிலிட்டி தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்டிடியூட் 10,000 ஆல்டிடியூட்ல இருந்தாலுமே இந்த வைஃபை வந்து நீங்கள் லேப்டாப்ஸ் உங்களுடைய மொபைல் ஃபோன் iOSல இருந்தெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எந்த ஏர்லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் இந்தியா தான் இந்த ஒரு ஃபெசிலிட்டியை இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக பண்ண போகிறாங்க. சரியா? அடுத்தது இந்தியா இஸ் செட் டு செலிப்ரேட் 2025 as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 2025ஆம் ஆண்டை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறாங்கன்னா டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் இயர் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிஃபென்ஸ் ரிஃபார்ம்ஸ் இயராக இருக்கும், பாதுகாப்பு சீர்திருத்த ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த நியூ சிஇஓ ஆஃப் உதய் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உதய் அப்படின்னு பார்த்தோன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஆதார் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சரிங்களா? ஸோ இதோட சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா புவனேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் நமக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது Fasal Bima Yojana and restructured weather-based crop insurance scheme has been extended till அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தோம்னா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். ஃபாசல் பீமா யோஜனாவும் கிராப் இன்சூரன்ஸ் தான். அடுத்த ஸ்கீம் நேம்லேயே நமக்கு கிராப் இன்சூரன்ஸ் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமையுமே வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷனோட டைம் பீரியடுக்கு ஈக்குவலண்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ஒர்க்கிங் பீரியட் பார்த்தோம்னா 2025-26 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம்ஸையும் 2025-26 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதாக கேபினெட்ல இருந்து சொல்லியிருக்காங்க, யூனியன் கேபினெட்ல. லாஸ்டா which state in India has high school dropout rates as per UDC plus report அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த UDC அப்படின்னு பார்த்தோம்னா யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிறதா இந்த யுடிசி ரிப்போர்ட். இந்த யுடிசி ரிப்போர்ட் படி எந்த ஸ்டேட்ல அதிக ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பீகார்ல தான் அதிகமான ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.